ஓம் நமச்சிவாய. நேற்று உரையில் சேக்கிழாரின் வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம். உரையை முடிக்கும்போது சேக்கிழார் பெரிய புராணத்தில் திருவாரூரின் சிறப்பை விளக்க மனுநீதி சோழர் கதையையும் பற்றி சொல்லியிருக்கின்றார் என்று உரையை முடித்திருந்தோம் அல்லவா? அந்த மனுநீதி சோழர் பற்றிய செய்திகளை இன்று பார்த்துவிட்டு நாளையிலிருந்து நாயன்மார்களின் வரலாற்றுக்குள் நுழைய இருக்கின்றோம். வாருங்கள், மனுநீதி சோழர் பற்றிய ஒரு சிறு விளக்கங்களை பார்ப்போம். சோழ நாட்டில் மிக பழமையான ஊர் திருவாரூர். அங்கு கங்கையையும் மதியையும் சடையில் கொண்ட சிவபிரானின் புகழ்மிக்க ஆலயம் இருக்கின்றது. அத்திருநகரில் மறைகளின் ஒலியும் வீணையின் நாதமும் தேவர்களின் பாடல் ஓசையும் மகளிர் ஆடல்களுடன் பாடல்களின் ஓசையும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். வீதிகளில் யானைகள், குதிரைகள், தேர்கள் செல்லும் ஒலியும் கேட்கும். மாட மாளிகைகளில் ஆடும் மாதர் தம் சிலம்பொலி வெளியே கேட்குமாறும் அவர்கள் ஆடல் கலைகளில் ஈடுபடுவார்கள். சைவர்கள், பெருந்தவசியர், பற்றற்ற முனிவர்கள், வேதியர்கள் வாழும் மிக பழமையான நகரம். சோழ அரசர்கள் திருவாரூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்தார்கள். அங்கு சூரிய வம்சத்தில் மனு என்னும் பெயரை கொண்ட அரசர் தோன்றினார். அவர் எல்லா உயிர்களையும் நன்கு பாதுகாத்து வந்தார். விண்ணவர் மகிழ்ந்திட பல வேள்விகளையும் செய்தார். பல அரசரை வென்று அவர் திரைப்பொருள்களை பெற்ற செம்மையார் உண்மையே உருவாகி அந்த அரசன் மனுநீதி என்று பெயர் பெற்றான். புற்றிடம் கொண்ட பெருமானுக்கு நாள்தோறும் நிலையாக முறைப்படி வழிபாடுகள் நடப்பதற்கு ஏற்பாடு செய்தார். மரம் கடிந்து அறநெறி வழுவாமல் ஆட்சி செய்து வந்த மன்னருக்கு அவர் செய்த தவப்பயனால் இளம் சிங்கம் போல ஒரு ஆண்மகன் பிறந்தார். தவப்பயனால் பெற்ற அந்த அரசியலங்குமரன் பல தெய்வ கலைகளை கற்று குதிரை, யானை, தேர்ப்படை போன்ற போர் பயிற்சிகளையும் பெற்று சிறந்து விளங்கினார். இளவரசருக்குரிய பல தகுதிகளையும் பெற்று விளங்கினார். ஒரு நாள் அரசியலங்குமரன் நன்கு அலங்கரித்தவனாய் சேனைகள், அரசகுமாரர்கள் சூழ அரண்மனையிலிருந்து தேரில் கிளம்பினார். முரசுகள் முழங்கின, சங்குகள் ஒலித்தன. மணிமாட வீதியில் சென்றபோது அரசரின் தன்மையை சோதிப்பது போல ஒரு பசுவின் கன்று துள்ளி பாய்ந்து தேர் சக்கரத்தின் கீழ் அகப்பட்டு விண்ணுலக அடைந்தது. பசு அதை கண்டு கதறி அழுதது. இதை கண்டு அரசகுமாரன் அறிவு மயங்கி செய்வதறியாமல் நெடுதெருமாறி கீழே விழுந்தான். இந்த உலகினை தாய்போல் காத்திடும் தன் தந்தைக்கு இந்த பழி வந்துவிட்டதே என்று வருந்த தொடங்கினான். தன் தந்தை அறியும் முன்னரே அறவழியில் விதிப்படி அதற்குரிய செயல்பாட்டை அறிய அந்தணரிடம் சென்றான். அரசகுமாரன் அந்தணரிடம் சென்றபோது பசு மனம் கலங்கி கண்ணீர் வரிய செங்கோல் ஆட்சி புரியும் மன்னவன் வாயிலை அடைந்து ஆராய்ச்சி மணியை தன் கொம்பினால் அடித்தது. அந்த நாள் வரை வாயிலின் முன்னிலே இருக்கின்ற ஆராய்ச்சி மணியின் ஒலியை கேட்காத மன்னவன் என்ன பழி வந்ததோ என அரியணையிலிருந்து இறங்கி வெளியே வர காவலர்கள் எதிரே வந்து ஒரு பசு மணியை ஒலித்தது என்றார்கள். அரசர் பசுவை பார்த்து இதற்கு உற்ற துன்பம் யாதென அமைச்சர்களை நோக்கிட எல்லாம் அறிந்த அமைச்சர் நடந்ததை அப்படியே சொன்னார். அரசர் அதை கேட்டு மிகவும் மனம் கலங்கி, இந்த பாவச் செயல் எவ்வகையால் நிகழ்ந்தது? இந்த துயரை நான் எப்படி நீக்குவேன்? என் செங்கோன்மை என்ன ஆவது? நான் என்ன செய்வது என வருந்தினார். அமைச்சர்கள் அரசரிடம் வருந்துவதை விட்டு கோவதை செய்தார்க்கு மரப்பையில் அந்தணர்கள் விதித்த முறை வழி செய்வதே அறமாகும் என்றார்கள். மன்னவர் அவர்களிடம், நீங்கள் கூறும் கழுவாய் உலக வழக்கம் என்று கூறினால் பசுவின் துன்பத்திற்கு அது மருந்தாகுமோ? தன்னாலோ, தன் பரிசனங்களாலோ, பகைவராலோ, திருடர்களாலோ, பிற உயிர்களாலோ வரும் பயத்தை நீக்கிடுபவனே காவலன் ஆவான். பிறர் ஒருவரின் உயிரை கொண்டால் அதற்கு பரிகாரம் அவனை கொலை செய்வதே தீர்வு.
எனவே மகன் என்று விடுவேனாயாகில் பண்டைய நீதியை அழித்ததாக பழிவரும். பழி எய்தாதபடி நவில்வீர் என்றார். அமைச்சர்கள், அரசரே, முன்பு நாங்கள் சொல்லிய நெறிமுறையில் நடந்திருக்கின்றது. அரசகுமாரரை கொன்று விடுதல் மரபன்று. மறை விதித்தபடி கழுவாய் செய்வோம் என்றார்கள். அரசர் அமைச்சர்கள் பழுதாக உரைத்ததாக கோபத்துடன், எந்த உலகில் இவ்வாறு பசு வந்து ஆராய்ச்சி மணியை ஒலித்தது? திருவாரூரில் பிறந்த இந்த உயிரை கொன்ற அவனை கொல்வதே சரி என்றார். இந்த பசுவின் துயரை நீக்க முடியாத தானும் அந்த பெருந்துயரை அடைவதே சரி என்று துணிந்தார். உடனே அரசர் தன் மகனை வரவழைத்து ஒரு அமைச்சரிடம் அவனை அதே வீதியில் கிடைத்து தேரை அவன் மீது செலுத்தும்படி ஆணையிட்டார். அமைச்சர் அதனை செய்யாது தன் உயிரை விட்டார். அதனை அறிந்த அரசர் தானே அந்த வீதியை அடைந்து தர்ம வழியில் செல்வதே கடமை என்று மகனை வீதியில் கிடத்தி அவன் மார்பின் மீது தன் தேரை செலுத்தினார். மக்கள் கண்ணீர் விட்டார்கள். தேவர்கள் மலர் மாறி பொழிய வீதி விளங்க பெருமானாகிய தியாகேசர் முன் காட்சியளித்தார். பூதகணங்களுடன் கூடிய இறைவனை அரசர் வணங்கினார். இறைவன் அருளால் ஆவின் கன்றும் அரசகுமாரனும் அமைச்சரும் உயிர் பெற்று இருந்தார்கள். கன்று தாய்ப்பசுவிடம் சென்றது. அரசகுமாரன் மன்னர் திருவடியை வணங்கினார். அரசர் மகனை மார்புற தழுவி ஆனந்தமடைந்தார். மனுநீதி சோழருக்கு வீதியிலேயே சென்று அருள் செய்தருளிய கருணைத்திறத்தை 7 உலகமும் புகழ்ந்து எக்காலத்திலும் இறைவன் அடியவர்களுக்கு காண எளியவர் என்றது. பழமையான திருவாரூரில் இருந்துள்ளிருக்கும் இறைவன் எல்லோருக்கும் அருள் புரிந்து வருகின்றார். இந்த மனுநீதி கதையோடு இன்றைய உரையை நாம் முடித்துக்கொண்டு நாளை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பற்றி உரைகளை தொடங்க இருக்கின்றோம். இன்று விரிந்து நாளை சந்திப்போமா? ஓம்